இருக்கா மேலே இருக்கா? இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தான் பார்த்தா தெரியுமா? இருக்குல்ல, காமிச்சு வீடியோவை பார்த்தேன். இது அப்போ கீழே வரும்போது எடுத்துக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு? 160. காட்டுங்க, ரேட் காட்டுங்க, தெளிவாக காட்டுங்க. ஓகே சரிம்மா, பொருள் எடுக்கணும். டபராலாம் இங்கே இருக்கா? பிரியாணி டபரா இல்லை மேலே தான்? அலுமினியம் மேலே தானா? 2-3 கிலோ மேலே இருக்குங்களா? பெருசும் ஒன்று வேணும், சின்னதாக ஒன்று வேணும். 1 கிலோ பண்ணுற மாதிரியே வேணும். 3 கிலோ அது வேணும். ஜாஸ்தியாக இருக்கு. என்னது இது? ஆயில் கண்டெய்னர். ஓகே ரேட் காட்டுங்க, உள்ள காட்டுங்க. ஆயில் கண்டெய்னர் தானே இது? ஃபில்டரா? இப்படி வந்துடுச்சா இப்போ? இதோ இருக்குது, என்கிட்ட இருக்குது. இதுலேயே எப்படி வச்சு வந்துடுது? ஓகே ஓகே. ஃபில்டர் காஃபி ஃபில்டர் இப்படி வந்துச்சு. முன்னாடி அப்படி வரும், அந்த மாதிரி டைப்பில் வரும். இது அங்கே இருக்கிற மாதிரி இதுவும் இப்படி அதை எடுத்து ஒரு இதில் ஊற்றிட்டு இது பண்ணுறோம். அது இதுலேயே வந்துடுச்சு. கீழே வரும்போது எடுத்துக்கலாம். எவ்வளவு? 390. ஓகே கலெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு. இது வந்து 340. காட்டுங்க காட்டுங்க. 340. 340. இது அலுமினியமா இண்டோலியமா? இண்டோலியம். 4வது சாப்பிடு. சரி 4வது கொடுக்கணும். இந்தா அது எடுத்து இதோட சைஸ் வந்து 2, இதோட சைஸ் வந்து 4. 2, 4.
சின்ன தண்ணி பேக் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. குக்கர் கேட்டேன். அதான் எத்தனை லிட்டர் கேட்டீங்க? 3 லிட்டர். அதான் கேட்டேன் 3 அந்த லிட்டர். பாஷை எனக்கு கடகடன்னு பேசுறதுனால எனக்கு புரியல. இது என்னது? இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இண்டக்ஷனோட. ஆமாம் இண்டக்ஷன் கேஸ் இது இண்டோலியமா இது? ஆமாம். இது வேணாம், இது அப்புறம் வந்துடுது. இது வேணாம் ஒன்று யூஸ் பண்ணி. இது 3ஆ? இதான் 3 லிட்டர். தண்ணி அளவு 3 லிட்டர். இதுதான் என்கிட்ட இருக்கு. இது அலுமினியம்ல? இண்டாலியம். இண்டாலியம். சரி, இதுக்கு அடுத்த லிட்டர் எத்தனை இருக்கு? 5.5 வரும். 5.5. அது எவ்வளோ வருது லிட்டர் ப்ரீமியரில்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கம்மியாக எனக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணுமா? அப்புறம் 5 லிட்டர்ஸ் வரும். 5 லிட்டர்ஸ் இருக்கா? இது மாதிரி காமிங்களேன் எனக்கு. இந்த ரவுண்ட் ஷேப் இதுவா அது ஃபஸ்ட்டு சூப்பர் டைப். இது பேன் டைப். பேன் டைப். பேன் டைப்லையா? பேன் டைப்னா 6 லிட்டர் வரும். 6ஆ? அது கம்மி இல்லையா? அது கம்மியாக நான் 3.5 வரும். அது எடுங்க. ஸ்டாக் இல்லையா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட்குறீங்க? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்மி எவ்வளோ ஆகுது ரேட்டுன்னு சொல்லுங்கள். ஸ்டீலை பொறுத்து காசு கூட தான் இருக்கும். அலுமினியத்துக்கும் ஸ்டீலுக்கும் விலை டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. அதுக்குலாம் ஒரு முஸ்லீமை பார்க்கலாம். சரி காமிங்க. ஓகே. இது எவ்வளோ ரேட்டுமா? இது வந்து இது சொல்லலை இன்னும் வரும். இது என்ன ஆகுது? என்ன விலையா? ஆ, இது என்னன்னு சொல்லுங்க. இது 5 லிட்டர். இதுலேயும் 5 என்னன்னு சொல்லுங்க. கொண்டுட்டு வரேங்க, நீ கீழே பாருங்க. பாருங்க இது இது எவ்வளோமா? 15. 1315. 1315. ஆமாம். இது எவ்வளோ ஆகுது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 5ஆ? 6 லிட்டர். 3195 ரூபா இருக்கும். 3192. 3192. சரி, எனக்கு இதில் 5 தாங்க. 5 வேணுமா? 5 வராது. இல்லை 5 லிட்டரா? 5.5 சைஸ் வரும். என்ன இது என்ன ரேட் ஆகுது? பார்த்து ரேட்டு சொல்லிட்டு போயிருங்க. செக் பண்ணிட்டு எது வேணும்னு பார்த்துட்டு ஒரே முஸ்லீம்க்கா வெயிட் பண்ணி தரேன். 1936 ரூபா டிஸ்கவுண்ட் போகும். டிஸ்கவுண்ட்டாக போக. 2420 ரூபா விலை. சரி, டிஸ்கவுண்ட் போக 1936 ரூபா. 1936 ரூபாய். 936. 1936. இதோட சேர்த்தா ஒரு 3000 வரும். ஆ, ஐயோ இப்போ விட மாட்டாங்க. அதுவும் ஸ்டீல் ரேட் ஒரே விலை தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃப்ரெண்ட் ரேட் ஜாஸ்தி தான் வரும். இல்லை எக்ஸாக்ட் அதே தான் வருதா இல்லை வெப்சைட்ஸ் வருதா கேட்குறேன். அப்படியே பார்த்து சொல்லுங்க எனக்கு. 300 ரூபா டிஃப்ரெண்ட். 300 800 ரூபா அந்த மாதிரி different. 2000 ரூபாமா? கூட தான் வரும். சைஸ் பெருசு இல்லை. நீங்கள் 3 லிட்டர் எடுத்தீங்கன்னா 2450 ரூபா வரும். 5 லிட்டர் அது 5 லிட்டர்ஸ். 5 லிட்டர். ப்ரீமியமா? ப்ரீமியர். ப்ரீமியம் சின்ன இப்போ காசு. இதோட ரேட் சொல்லுங்க எனக்கு. பேன் டைப் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். பேன் டைப்னா பேன் அகலமா டைப் அந்த பிக்சரில் இருக்கிற அதை பேன் டைப். 3048 ரூபா இருக்குதா? 3040. அந்த மாதிரி இப்போ வரலையா? அது இல்லையாம்மா? அந்த மாதிரி இல்லை இருக்கு. 6 லிட்டரில் இருக்கு. 3048 அகலமா இந்த 1 குக்கர். லிட்டர் பெருசு அகலமாக ஒரு நல்ல. 3048. நான் இதே யூஸ் பண்ணிட்டேன்ப்பா 10 வருஷமா. அது வந்து என்கிட்ட இல்லவே இல்லை, அதனால அது கேட்டேன். அது- கேட்டு வந்து வரேன் இது. அப்போ ஸ்டாக் ஆர்டர் கொடுத்து அதுவும் வரல. இது 3195 ரூபா. 100 ரூபா டிஃபரெண்ட். 100 ரூபா தான் லிட்டர் அது வாங்கிட்டு போ. இதுதான் யூஸ் பண்ணிட்டல, யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணு. சரி அப்போ இல்லை இது பொங்கி மேலே வருமா அப்படின்றது ஒரு ஏன் பொங்கி வரும்? வாட்டுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. கிண்டு பாண்டுறதுக்கு
அகலமாக அதெல்லாம் அகலமாக வரும். ஸ்பேஸஸ் அகலமாக இருக்கும். இது ஹைட்டு அது ஹைட்டு கம்மி. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். 1 லிட்டர் அதிகமாக வரும். இதெல்லாம் கையக்கூடாது, கீழே விழுந்துடும். கவர் போட்டு இல்லைங்களா இப்போ கம்மியாக கீழே விழுந்ததுன்னா ப்ராசஸ் ஆகும். இது அதுக்கு 100 ரூபா தான் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு எதே சட்டி மாதிரி இருக்குல்ல, இதே யூஸ் பண்ணு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களோட சேனல் வரதுக்கு. புரியுதா? ஏன்னா வெட்டி காட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுலேயும் பண்ணலாம். இதுலேயும் 1 கிலோ போடலாம் போல இருக்கேன். அதே தான் அதில் ஒரு என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு பண்ணிக்கலாம் 3/4 கேஜி 3/4 கிலோ எவ்வளோ இது காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? ஹைட்டு கம்மி, அகலம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்க. இல்லையா? அப்போ வீடியோ சொல்லியிருக்கேன். நீ நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறமா போய் டிஸ்டர்ப் பண்ணு. ஹைட் இருக்கா? அடித்தா உடஞ்சிடும்ல. இதுலேயே எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இந்த சைஸில் வச்சுருக்கியா? அப்போ அதை வச்சு அது ஒன்று போதும், சின்னது. இது ஒன்று போதும். அதில் வெஜ்ஜு மட்டும் தான் செய்யுது. சாம்பாருக்கு பார்த்தோம்ல, அது இது ஓகேனா? இப்போ நான்வெஜ் சேர்த்துக்கணும். வெஜ்ஜோ நான்வெஜ் இதெல்லாம் ஓகே. எனக்கு ஏன்னா புதுசுலாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுங்க. நெட்டில் அமைக்கிட்டு லாக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டீம் வந்த பொறுத்து தான் விசில் போடணும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே போடக்கூடாது. ஆமாம். அதேமாரி கேஸ் கட்டு சமைச்சு முடிச்சுன்னு தண்ணியில் போட்டுச்சுங்க. ஓகேங்களா? ஃபாஸ்டர் கொஞ்சம் லைஃப் கிடக்கும், நல்லா இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் ஃபாலோ பண்ணி அதே கவரில் போட வச்சு விசில் இதில் இருக்குது. அதுக்குலாம் கார்டு 5 வருஷம் வாரண்டியோட. வேறு வாரண்டிக்கு இங்கே தான் தருவணுமா? வாரண்டிக்கு இங்கே தான் தருவணுமா? கிளீனர் ஷோரூம் அவங்களோட சர்வீஸ் சென்டர் இருக்கா? நீங்கள் எத்தனை வருஷமாக தங்க மாட்டேங்க? 8 வருஷமாக. ஆக்சுவலாக ரெகுலராக நாங்கள் இதுக்கு போடுறது. அது பேர் என்னது? இன்னும் வேறு என்ன பொருள் எடுக்க வேண்டியிருக்கு? பிரியாணி டவர் ஆக்கிங்க. லைட் வெயிட்டா வச்சுருக்கீங்களா? கடை எடுத்து வச்சுருக்கேன் 2. இருக்கு பருப்பா இங்கே இருக்கு. எவ்வளோ இதுலேயே பெருசு வேணும். இதுதான் அந்த இது அவங்க செய்கிறதா? சரி, இதில் கேளு அவங்கள்ட்ட. அதை கேட்குறேன். என்ன காசு போடுறீங்க? எவ்வளோ காசு போடுறீங்க? இது வந்து 545. வாங்கலாங்க. ஒன்றும் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. என்னமா காட்டுங்க, ரேட் காட்டுங்க. சரவணா ஸ்டோரில் போகும்போது அதிகமாக இங்கே ஹோல்சேல் தானேப்பா. 545. 545. இது 545. இந்த சைஸ் இந்த கடை வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாமே இருக்குது. கடை வெரைட்டிஸ்லாம் எல்லாமே இருக்குது. எத்தனை வாங்க போகிறோம்? ஒன்றே ஒன்று போயிருக்கா? இந்த சைஸில் ஒன்று வாங்கிக்கலாமா? எனக்கு தெரியாது, நீ தான் சமைக்க போகிறேன். நான் சமைக்கிற மாதிரி இருந்தால் எத்தனை வாங்க வாங்கிப்பேன். என்ன சொல்கிறீங்க வியூவர்ஸ்? ஆமாம். கேமராமேன் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. வெக்கையாக இருக்காங்க. கேமராமேனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் கேமரா பிடிக்கிறாங்க. நீங்களே கேளுங்க வியூவர்ஸ். கேமராமேனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் கேமரா பிடிக்கிறாங்க. ஆமாம், ஐஸ்கிரீம் வேணும். இப்படியா இருக்கிறதுனால நிற்க முடியாது ரொம்ப நேரம். ஆமாம் சொல்கிறேன். இந்த ஒரு வந்தாருன்னு எடுத்து அந்த கடை காமிச்ச சைஸ். ஆமாம் 70. அவங்க சைஸ் பெருசுலாம் இருக்கா? பெருசுலாம் இன்னி தான் சைஸ்னா இல்லை, இன்னி தான் பெருசாக ஒரு டவரா. எத்தனை அப்படி ஏறிங்க? இது 4 லிட்டரு கணக்கு. குக்கர் மாதிரி கேட்குறாங்க. குக்கர் வச்சுக்கோங்க. ஆமாம். அந்த மாதிரி அதே மாதிரி இது இருக்காங்க. தேங்க்யூ. மூடி இருக்காடா? மூடி நம்ம தனியாக வாங்கிக்கலாம். கையில் வச்சுருந்தது என்ன சைஸ் நீங்கள்? நீங்கள் வச்சுக்கிறது 3 லிட்டரு. இது 4. அது 3. 3. ஓவரே வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா செஞ்சுன்னா உங்களுக்கு யூஸ் இல்லை பண்ணலாம். இல்லை, ஆமாம் இதுவே இருக்கு. இல்லை ஒன்று போதுமா? இல்லை 2 பேர் இருக்குது. நிறைய இருக்கு. சரி 2 பேருவா? ஆமாம், மூடி மட்டும். இது 2 பேர் மூடி. அம்மா அடிச்சு வரணும். கீழேயா? மூடி ஸ்டீலில் தான் இருக்குமா? காட்ட முடியாது. உருளியா? அதுவும் கம்மி. மூடி பார்க்கலாம். போய் விடுங்க.
ஆமாம் அதனாலயா துணி கறி துணினா துணி இது வச்சு வாங்கிக்காதான் பெஸ்ட்டு. சரி சொல்லு. எவ்வளவு இது? இல்லை விலை கிடைக்கும். இது 600 600 650 600 வெயிட் கறி 650. இதில் 2 கிலோ செய்யலாம். போடலாம். இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுங்க. அதோட அரிசி கொஞ்சம் கம்மி. சாதம் இது அரிசியோ கறியோ பொருள் இது 50 ரூபா ஆச்சு. ரெண்டுக்கு சேர்த்து கரெக்டாக இருக்குல்ல நம்மளுக்கு. இன்னொன்று வேணா அப்புறமா சேர்த்து வாங்கிக்கலாம். அதே 2 வேணும் 2 பேர். இதெல்லாம் வெஜ்ஜு. அதுங்களா அது வேண்டாம். வெயிட் பழமாக இருக்குது. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பு வச்ச மாதிரி வாங்கிக்கிறாங்கல்ல அது இதெல்லாம் ஒரு 390. இது வந்து 280. சோழி மீன் பல்லாங்குழி 180 rupees. ஓகே அடுத்து 70 rupees. 70. ஐயோ காட்டு. இனிமேல் இதை வச்சு தான் ஒன்று அடிக்கிறதுக்கு பிளான் போடுறேன். நிறையா வெரைட்டிஸ் இருக்கு. 100 rupees. Size 2 150 rupees. ஓகே இது வருவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. 180 rupees. உங்கள் விரல் வச்சு இதில் தான் இருக்க போகிறோம். ஏதாவது அட்டகாசம் பண்ணினா விரல் வச்சு சக்குன்னு அடக்குன்னு தெரிய வேண்டியது. நிறையா வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது ஸ்டீலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாண்டே தெரில. சின்ன பசங்க வாட்டர் பாட்டில். இது வந்து தவா செம்ம வெயிட்டாக இருக்குது. 1900. அது வந்து குட்டி இது. அது வந்து 325. இங்கே இருக்கு பாரு. சைஸ் 4 ஜல்லிக்கரண்டி அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். 50 rupees. சைஸ் 2 60 rupees. இல்லை 9 rupees. சைஸ் 2 60 rupees. இதெல்லாம் சாமி சிலைகள். ஸ்பூன் நம்ம இது டீட்டெயில்டாக பார்க்கலாம். பார்ட் 2ல். பார்ட் 2 க்யூட்டான கப்லாம் இருக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்கு. 150. ஓகே